வாங்க இன்றைக்கி காலையில் பூரி சாப்பிட போகிறேன். வாங்க பூரி கிழங்கு சாப்பிட்லாம். இந்த பூரி சின்ன பிள்ளையிலேருந்து அவ்வளோ சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைல சரி, வயசு பிள்ளையான பிறகு சரியான பூரி நல்லா சாப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. இப்போ ஆனால் இந்த 2 பூரி சாப்பிட்றதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அக்கா பிள்ளைங்க வந்தது வீட்டில் வந்து சப்பாத்தி போடவா பூரி போடவான்னு கேட்கையில் ஓட்டு வந்து சப்பாத்திக்கு தான் அதிகமாக இருக்கும். நானும் எங்கள் அக்கா பையனை மட்டும்தான் பூரி வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி எங்களுக்காண்டி லாஸ்ட்டில் பூரி போட்டு தருவாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு 1 2 இல்லை, இஷ்டத்துக்கு போகிறது. ஆளை பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு நல்லா சாப்பிட்டாச்சு. அப்போல்லாம் பூரி சாப்பிட அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நிறைய சாப்பிடுவோம் நானும் எங்கள் அக்கா பையனும் சேர்ந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூரி இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி போகையில் 1 வரையில் 1 அப்படின்னு வெறும் பூரியாகவே சாப்பிட்றது பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் ஒன்றுமே பண்ணலைங்க. இப்போ ஆசைப்பட்டு ஒரு பூரி தின்னுபிட்டோம்னா நெஞ்சு இங்கேருந்து இது வரைக்கும் எரியுது பார்த்துக்கோங்க. காலையில் சாப்பிட்டோன்னா சாயங்காலம் வர இந்த பூரியால் நெஞ்செல்லாம் எரியுது. அப்போல்லாம் ஒன்றுமே பண்ணலை. தெரியுது இப்போ தான் வயசாகிக்கிட்டே நமக்கு வருது. இந்த டாக்டருங்க கிட்டே போயில சொல்லுவாங்க, 40 வயசு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் குறைச்சிக்கோங்க அதை குறைச்சிக்கோங்கன்ட்டு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. ஆனால் பூரி இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் சாப்பிடையில தான் நமக்கே தெரியுது நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பூரியை சாப்பிட்டுட்டு ஒரு செலவு இருக்குது பார்த்துக்கோங்க. நெஞ்சு எரியுதுன்ட்டு ஒன்று லிம்கா, அதுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபாய் ஆயிரம் பார்த்துக்கோங்க. அதுவும் கேட்கலன்னா வீட்டில் வெந்நி வச்சு சீரக தண்ணி குடிக்கிறது. பூரி ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு தேவையா பால் காப்பி வீட்டுக்கெலாம் போனோம்னா காலையில் பூரிலாம் வைக்கிறாங்க. அப்படியே ஊற்று ஊற்று பார்த்துட்டு எந்திச்சு வர வேண்டியிருக்குங்க. சாப்பிட முடியல, ஆனால் இன்றைக்கி ஆசைப்பட்டு வாங்கியாச்சு பார்த்துக்கோங்க. சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ரா ஒரு லிம்கா அப்படியே குடிச்சிக்கலாம், பரவாயில்ல. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குமாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க.